நாம் அந்த வீடியோவில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சுலபமாக டேஸ்ட்டாக எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். பாசுமதி ரைஸ் ஊற வச்சுக்கிடுங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிடணும். தண்ணியை கொதிக்க வச்சு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கிடணும். சிறிது எண்ணெயும் சேர்த்துக்குங்க. அரிசி நல்லா பக்குவமாக 3/4 வேக்காடு வெந்த உடனே வடிக்கணும். நல்லா குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடிகட்டி கொள்ளலாம். உருளைக்கிழங்க பொடியை வெட்டி உப்பு மிளகு போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரைட் ரைஸில் கடைசியில் சேர்க்கணும். பொரிச்சு போடணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு அரைஞ்சி இப்படி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கிங்க. நறுக்கிய பூண்டு, நறுக்கிய வெங்காயம் வதக்கிடுங்க. நறுக்கிய கேப்சிகம், குடமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, நறுக்கிய பீன்ஸை போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். பொடியாக நறுக்கிய கேரட், சிறிதளவு உப்பு. சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கிடுங்க. சிறிது நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிடுங்க. வேக வைத்த பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பெப்பர் மட்டும்தான் போடுறோம். 1/4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். கிடலாம். பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கிடலாம். சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது போல் செஞ்சு பாருங்கள். Thanks for watching.